நேற்று தேவனுடைய வார்த்தையை தியானிக்கலாம் என்று சற்று உட்கார்ந்து அவர் சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது சற்று எனக்கு சோர்வாகவும் இருந்தது. சரீர பிரகாரமாகவும் ஆவியிலும் பலனற்றும் காணப்பட்டேன். அப்பொழுது இந்த வார்த்தை தேவனுடைய சமூகத்திலிருந்து நேராய் வந்தது. வாசிப்போம். ஏசாயா 62 அதிகாரம் 5 வசனம். ஏசாயா 62 5 வசனம். ஆமென். 4 வசனத்தை பார்க்கும் பொழுது, இனி நீ கைவிடப்பட்டவள் என்று எண்ணப்படாமல். ஆமென். இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், எவ்வளோ சவால்கள் இருக்கும், எவ்வளோ நிந்தனைகள் இருக்கும். உங்கள் ஒவ்வொரு இருதயத்திற்கு உண்டான காரியங்கள் உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் என்று என்ன சொல்வார்கள்? உங்களை சுற்றி இருக்கவங்க சொல்வாங்க, அவமதிக்கப்படுவார்கள், உங்களை ஏளனப்படுத்துவார்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களை குறை சொல்லுவார்கள், உங்களை பற்றி தூற்றி திரிவார்கள். ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறது? இனி கைவிடப்பட்டவள் என்று எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் பியூலா என்றும் அழைக்கப்படுவாய். எப்சிபா என்றால் என்ன அர்த்தம்? தேவன் உன் மீது பிரியமாயிருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டுங்க. யூதா ராஜாவாகிய தேவன் உங்களுக்கு எப்படி இருக்கிறார்? பிரியமாக இருக்கிறார். இந்த வார்த்தை நான் தேவனுடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் எனக்கு கொடுத்த ஒரு ஆவியின் நடத்துதல் என்னன்னா, உடைக்கப்பட்ட உள்ளங்கள் வருவாங்க, நொறுக்கப்பட்ட மக்கள் வருவாங்க, இந்த வார்த்தையை எடுத்து சொல்லு அப்படின்னு சொன்னார். ஆகவே எனக்கு யார் துணையாக இருக்காரு? நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் தனித்து இருக்கேனே, யார் என்னுடைய வேண்டுதலை கேட்பாங்க? நான் கஷ்டப்படுறது அற்பமாக என்றாங்க, அவமதிக்கிறாங்க. ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்? நான் உன்மேல் பிரியமாயிருக்கிறேன். எப்சிபா என்றும் பியூலா என்றும் அழைக்கப்படுவாய். பியூலானா என்றால் என்ன? அவர் மணவாளனாகிய தேவன் உங்களை மணவாட்டியாக எடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஒரு ராஜாக்கு ஒரு ராணியை பிடிச்சா அந்த ராணி எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அவங்களுக்கு என்ன எல்லாவற்றையும் அவங்களால பெற்றுக்கொள்ள முடியும். ராஜா பிரியமாக இருந்தாலே சந்தோஷம். அடுத்தது ராஜா என்னவா இருக்காராம்? மன மகிழ்ச்சியாக இருக்கிறார். பிரியம் வேற, மன மகிழ்ச்சி வேற. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்கள் மீது எப்படி இருக்கார்? பிரியமாக இருக்கிறார். உங்கள் மீது மன மகிழ்ச்சியாக இருக்கிறார். கரங்களை தட்டுங்க. நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் ரிசீவ் பண்ணணும். இந்த வார்த்தை விசுவாசமுள்ள ஒரு வார்த்தை. ஆமென். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் போது அது உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும். அதுக்கு யாரை உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும்? பிதாவாகிய தேவனை தான். உண்டாக்குவோமாக என்று சொன்னால் அது உண்டாயிற்று. இப்போ தேவனோட வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. அப்போ நீங்கள் அவற்றை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? கரங்களை தட்டி விசுவாசத்தோடு, விசுவாசத்தின் நிச்சயத்தோடு நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் வருகின்ற காலங்களிலே தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. உங்களை தேவன் எப்படி ராஜாத்தியாக பார்க்கிறார், ஒரு மனவாட்டியாக பார்க்கிறார், உங்களை பிரியமாக பார்க்கிறார். ஐயோ நான் கைவிடப்பட்ட, ஐயோ என்னோட வாழ்க்கை எல்லாம் பாழாக்கப்பட்டுச்சு, எல்லாரையும் நான் அசிங்கமாக தூற்றிட்டாங்க, இனி என் வாழ்க்கை இல்லை. நோ, டெட் எண்டே கிடையாது. தேவனுடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது அவர் உங்களுக்கு புதிய பாதை உருவாக்கி கொடுப்பார். ஒருவரும் கடந்து நடவாத நல்ல ஒரு பாதை உருவாக்கி உங்களை என்ன செய்வார்? நடக்க வைப்பார். உங்களுடைய முகத்தை வெட்கமடையாதபடிக்கு தமது முகத்தின் ஒளியினாலே உங்களை பிரகாசிக்க வைப்பார். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் என்ன செய்யணும்? இனி வரும் நாட்களில் தேவன் உங்களுக்கு அநேக பந்திகளை வச்சுருக்கார். சத்துருக்கள் முத்தியில் நிறைய பந்திகள் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளணும்? அந்த கஷ்டங்கள் பார்க்கும்போது, அலைகள் உங்களை அமிழத்தக்கதான இறைச்சல்கள் உங்களை நோக்கி கடந்து வரும் பொழுது இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் சொல்லும்போது தேவன் என்ன செய்வார்? உங்களுடைய வாழ்க்கையில் மகிமையான கிரியை இறங்கி செய்வார். அவர் இறங்குகிறவர் தேவன். ஹல்லேலூயா. தன்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்படும் போது வேடிக்கை பார்க்குற தேவன் அல்ல. அவர் எதற்காக சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்? நம்முடைய வேண்டுதலை கேட்டு நம்முடைய கண்ணீர் தோற்பையிலே சேர்த்து வைக்கிறாராம்.
அந்த தோற்பையில் சேர்க்கிற அந்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீரை எங்கே போதான்? எதிராளிகளின் மீது அது அக்கினியாக விழப்படும் தலையின் மீது. ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னை இவ்வளோ அசிங்கமாக பேசிட்டாங்களே, இவ்வளோ நிந்தனை எனக்கு வந்துடுச்சு, நீங்கள் எவ்வளோ கண்ணீர் விட்டுருக்கலாம். ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்? முதலாவது இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது, தேறுதலாக இருந்தது. உண்மையாகவே முதலாவது பாடின பாடல்கள் தேவ ஆவியானவரால் உணர்த்தப்பட்ட பாடலாக இருந்தது. என்ன வெட்கப்பட்டாலும் தேவன் என்னை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த பாடல்களும் சரி, எடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகள், ஆவியானவர் ஒரே மாதிரி கிரியை செய்கிறார். அப்பொழுது என்ன நடக்க போகுது? நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஜெயம் பெற போகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய கீர்த்தி உங்கள் குடும்பங்களின் மத்தியிலே உயர்த்தப்பட போகுது. ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கலாம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாக இருக்க போகிறாள், தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாக இருக்க போகிறாள். ஹல்லேலூயா. ஒரு கிரீடம் யாருடைய கரத்தில் இருக்கும்? ராஜாவின் கரத்தில் இருக்கும். அது தேவன் நமக்கு என்ன செய்ய போகிறார்? முடிசூட்ட போகிறார். நீங்கள் தேவனுடைய கரத்தில் எப்படி இருக்க போகிறீங்க? வருகின்ற நாட்களிலே உங்கள் குடும்பத்தின் மத்தியில் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க? அவர்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படலாம், இல்லை உங்களை பார்த்து பொறாமப்படலாம், இல்லை உங்களை பார்த்து வெட்கப்பட்டு விலகி ஓடலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், ஹல்லேலூயா சொல்ல சொல்ல நீங்கள் சுதந்திரிக்க போகிறீர்கள். ஆக இந்த காரியத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக இனி கைவிடப்பட்டவள் என்று எண்ணப்படாமல், நீ பாழான தேசம் என்று எண்ணப்படாமல், கர்த்தர் உன்மேல் பிரியமாக இருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். உன் தேசம் அப்படி சொல்லும்போது உங்கள் குடும்பம்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய எதிர்காலத்தை வச்சுக்கொள்ளுங்க. உங்கள் சரீரத்தில் பலவீனம் இருந்தால் அந்த இடத்துல தேவனுடைய பலத்தை வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய வியாதிகள் இல்லாட்டி உங்களுடைய பற்றாக்குறைகள், பொருளாதாரத்தில் பற்றாக்குறை இருந்தால் அந்த இடத்துல இந்த தேவனுடைய வார்த்தை வைங்க, அது நிறைவாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? தேவனுடைய பார்வைக்கு பியூலா. ஆமேன். அவர் உங்களுக்கு மனவாளனாக இருக்கார். நான் தனித்து இருக்கேன், யாரும் இல்லைன்னு நீ என்ன செய்யக்கூடாது? நீங்கள் யாரும் நீங்கள் சோர்ந்து போகவே கூடாது. அதே போல் எப்சிபாவா தேவன் என்னை பார்க்கிறார், அவர் இனிமேல் பிரியமாக இருக்கிறார். என்னை என்ன செய்ய மாட்டார்? வெட்கப்படுத்த விடமாட்டார். ஒருவேளை வெட்கப்படுத்தத்தக்கதான சூழ்நிலைகள் வந்தாலும் விழுந்த இடத்துல தேவன் உங்களை நிற்க வைப்பார். ஹல்லேலூயா. அவற்றை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்க போவது, சௌந்தரியமும் வஞ்சனையும் வீண் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு ஸ்திரீ எப்படி இருக்கணுமா? நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ஆமேன். சௌந்தரியம் என்ன சொல்லுங்க? வஞ்சனையுள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயை என்ன செய்வாள்? புகழப்படுவாள். இன்னைக்கு பெண்கள் பெரும்பாலும் மேக்கப் போடுறாங்க, க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் நல்லது தான். அதை ஒவ்வொருத்தருடைய விருப்பத்தை பொறுத்து இருக்குது. ஆனாலும் அதை குறித்து பெண்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சத்ருவானவன் இந்த வஞ்சனையான காரியத்தை கொண்டு தான் நம்மளை விழ வைப்பான். ஹல்லேலூயா. அதற்கு சிறந்த உதாரணம் யாரை சொல்லலாம்? நம்முடைய முற்பிதாவாகி யாரை சொல்லலாம்? ஏவாளை சொல்லலாம். ஆமென். எடுங்கள், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆமென். நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? புசிக்கக்கூடாது. புசிக்கும் நாளிலே சாவீர்கள் என்று தேவன் ஒரு நியமனத்தை வைத்தார். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த சர்ப்பத்தின் பேச்சை கேட்டு, அது மகா வஞ்சனையாக என்ன செய்தான்? அது பேசுது. எப்படி பேசுது என்று நான் யோசிப்பேன். ஏன்னா அந்த தோட்டத்தில் எவ்வளோ மிருகங்கள் இருக்குது. ஆனால் இந்த ஸ்திரீனிடத்தில் மட்டும் இந்த சர்ப்பம் பேசுகிறது. எப்படி பேசுகிறது? இந்த சர்ப்பத்தினிடத்தில் அவள் பழகி இருக்கிறாள். ஹல்லேலூயா. அந்த சர்ப்பமான அந்த பாம்பினிடத்தில் அவள் ரொம்ப அட்மையர் பண்ணி அதோட பழகி இருக்கா, விளையாடி இருக்கா. அதெல்லாம் பார்த்து இந்த சத்ருவானவன் என்ன செய்கிறான்? இந்த சர்ப்பத்தின் மூலமாக அவனை வஞ்சிக்கிறாள். என்ன சொல்லுகிறது? நீங்கள் சாப்பிடும் பொழுது தேவர்களை போலாவீர்கள். தேவர்கள்னா யார்? அவர்கள் பார்க்க எப்படி இருப்பாங்க?
சௌந்தரியவான்களாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க. ரொம்ப அழகான ரூபம் உள்ளவர். தேவர்கள்லாம் அழகான ரூபம் உடையவர்களாக இருப்பாங்க. அப்போ இவர்களுக்கு என்ன வருது? ஒரு இச்சை வருது. ஐயோ, இதை சாப்பிடும் நாளிலே நம்மளும் தேவர்களை போல் ஆகும். அப்போ சௌந்தரியம் என்ன செய்கிறது? வஞ்சிக்கிறது. ஆகவே பெண்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதான் உலகம் ஈஸியாக நம்ம கரைப்பட்டு போகலாம். எவ்வளோ விழத்தக்கதான சூழ்நிலைகள் நம் கண்ணுக்கு முன்னாடியே இருக்கு. அழகாக தான் சத்ருவான் காட்டுவான். ஏன் அழகாக காட்டுறான்? அவனுடைய தலை நசுக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஆமே, ஹல்லேலூயா சொல்லுங்க. தேவன் அவன் தலையை நசுக்கினார். இப்போ அவனுக்கு அழகு என்பதே இல்லை. ஆகவே அவன் என்ன செய்கிறான்? அழகை கொண்டு தான் நம்மை வஞ்சித்து தேவனுடைய மகிமை அற்றவர்களாய் நம்மை நிறுத்தும் பொருட்டு அவன் என்ன வச்சிருக்கான்? சித்தம் வச்சிருக்கான். நம்ம தேவன் எப்படி படைத்தார்? மகிமையின் ரூபமாக நம்மை படைத்தார். ஆனால் அந்த ஒரு வார்த்தையை அந்த ஏவாள் கீழ்ப்படியாத நிமித்தம் வஞ்சித்தார். ஐயோ, தேவர்களை போலாயிடுவோமே, அப்போ இன்னும் பார்க்க அழகாயிடுவோமா, இன்னும் நல்ல வாழ்க்கை இருக்குமா, நமக்கு சாவு வராதா, அதிகமான ஒரு பேராசை. ஆகவே எல்லா ஆசைக்கும் என்ன பாவம் ஒரு வேறாக இருக்கிறது. ஆகவே நாம் சற்று அதிலே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை. ஏவாள் என்ன செய்தாள்? வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்படுத்தப்பட்டாள். ஆக ஸ்திரீகள் என்ன செய்யணும்? பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், ஸ்திரீகள் எப்படி இருக்கணுமா? அவர்களுடைய அழகு எப்படி இருக்க வேண்டும்? அன்பினால் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் இருக்க வேண்டும், பரிசுத்தத்தினால் இருக்க வேண்டும். இது 3 தான். பிதாவாகிய தேவனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். நீ பரிசுத்தமாக வாழ்ந்தா உனக்கு வாழ்வு. நீ பாவம் செய்தா அந்த மரணம் சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று விதிக்கப்பட்டது. ஆனால் நாளடைவில் யாராலும் அந்த பரிசுத்தத்தை என்ன செய்யவில்லை, காக்க வைக்க முடியல. அவங்களால அந்த ஆத்துமா தக்க வைத்து கொள்ள முடியல. விழுந்து விழுந்து போனாங்க. அதனால் எத்தனையோ ஆத்துமாக்கள் என்ன செஞ்சாங்க? இறந்து போனாங்க. அப்போது பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறாரு? ஒரே பேரான குமாரனே என்ன செய்தாரு? நமக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். ஸோ அன்பினால் என்ன செய்தார்? அவர் நம்ம எல்லாரையும் மீட்டு எடுத்தார். இன்னைக்கு அவருடைய ரத்தம் தான் இன்னைக்கு என்ன நம்ம நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறது. ஆமே, கரங்களை தட்டுங்க. தேவனுடைய ரத்தம் நம்மளை நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய ரத்தம் நம்மை அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். கரங்களை தட்டுங்க. இதெல்லாம் ஒரு சுதந்திரம். நம் தேச தந்தை காந்தியடிகளை பற்றி நம்ம அடிக்கடி பார்க்கும் பொழுதெல்லாம் மனமானது ரொம்ப வியப்படைவோம். அவர் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கார், எவ்வளோ அது ஒரு தீமையினால அல்ல, பொல்லாங்கினால் அவர் எதிர்க்கவே இல்லை. நீதியினால, தர்மத்தினாலே அவர் எல்லாவற்றையும் எதிர்த்து நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். தேவனாக கர்த்தர் அப்படிதான். அவர் ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறோம். அப்போது மகிமை அற்றவளாய் இருந்த நம்மை தேவன் மகிமைக்கு பாத்திரமாய் திரும்ப கிருபாசன தண்டையில் சேரும்படிக்கு நமக்கு ஒரே பேரான இயேசுவை கொடுத்தார். அப்பொழுது ஸ்திரீகள் எப்படி இருக்க வேணும்? எப்படி அலங்கரிக்க வேண்டுமா? நற்கிரைகளினாலே அலங்கரிக்க வேண்டும். நற்கிரைகளை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமே. நமக்கு நாமே நம்ம குடும்பம், நம்ம கோத்திரம், நம்ம குலம்னு வாழணும். என்ன, அதுக்கு நம்ம கடமைப்பட்டு இருக்கோம். இருப்பினும் கஷ்டப்படுறவங்களுக்கு நாம் என்ன செய்யணும்? உதவி செய்யணும். கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு பங்கு நம்ம அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். தேவன் அதெல்லாம் பிரியமாக இருக்கிறார். நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள், ஏற்ற காலத்திலே அதன் பலனை என்ன செய்வோம்? அறுப்போம். அது நீதியின் தேவனுடைய கரத்தில் இருக்கு. ஹல்லேலூயா. நான் நன்மை செய்கிறது இன்னைக்கு நமக்கு நன்மை அடையாமல் இருக்கலாம். என்ன, உன் ஆகாரத்தை எதிர்மேல் போடுன்னு சொல்றாரு. அநேக நாட்களுக்கு பின்பு அது பலனை காண்பாய். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதபடிக்கு நம்ம பலவீனத்திலையும் நம்ம குறைபாடுகளிலும் நாம் என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். அது எதனுடைய பிரதிபலிப்பு? தேவனுடைய அன்பிற்கு பிரதிபலிப்பு. ஆமே. இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தின் நிமித்தம் தான் நீங்கள் நானும் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நாங்களும் கழுவப்பட்டிருக்கிறோம். இல்லாட்டி மகிமையற்றவர்களாய்
அந்த சத்துருவுக்கு நாம் அடிமையாக்கப்பட்டு இருப்போம். அவனுடைய கையில் இருந்தால் நம்ம நிலைமை என்ன சொல்லுங்கள்? ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ரட்சிப்பை நாம் ருசி பார்க்கணும். ஆமென். நமக்காக அவர் பட்ட பாடுகள், அவர் கஷ்டங்கள், அவர் என்ன செய்தாராம்? அவமதிக்கப்பட்டார், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம்ல. யாருக்காக, எதற்காக? சற்று யோசிப்போமே. நமக்காக. நாம் பாவம் செய்யும் போது அது நம்ம ஞாபகத்துக்கு வரணும் இல்லை? அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். சகலத்தையும் அது தாங்கக்கூடிய வல்லமையுடையது. தேவன் அந்த அன்பை ஆயுதமாக எடுத்து நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டுங்கள். ஹல்லேலூயா. இது யாருக்கு நாம் தட்டுகிறோம்? தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமைக்கென்று. ஆமென். அப்பொழுது நாம் அன்பிலை தரித்திருக்க வேண்டும். அதுதான் அழகு. நம்ம போடுற மேக்கப் என்னது? அழகு இல்லை. அது நம்ம முகத்தை கழுவினால் என்ன செய்கிற போது போயிடும். அதுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில் ஒரு ஆத்மா அழிந்து போகிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாமே. ஒரு பாவி ரட்சிக்கப்படுவது நிமித்தம் பரலோகம் என்ன செய்யுமா? சந்தோஷப்படும். இன்னைக்கு பாவின்னு உலகத்தான் என்ன செய்வான்? நம்மளை குறைப்படுத்துவான், அசிங்கமாக பேசுவான் என்ன. ஆனால் தேவன் என்ன செய்கிறாராம்? ஒரு பாவி ரட்சிக்கப்படுவது நிமித்தம் பரலோகம் முழுவதும் சந்தோஷப்படும். அவர் தேவன் யாருக்காக வந்திருக்கார்? பாவிகளுக்காக இறங்கியிருக்கார். ஒருத்தர் உங்களை பாவின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. மாறாக நீங்கள் என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். நீதிமான் என்று அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்ட ராஜாக்களாக, ஆசாரியர்களாக தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார்? நியமித்து நிற்க வைத்திருக்கிறார் சத்துருவின் முன்னிலையிலே. ஹல்லேலூயா. நமக்கு எதிரடையாக இருந்த சகல கையெழுத்தை அவர் என்ன செய்தார்? அவற்றை முறித்து போட்டு வெளியரங்க கொள்ளுமாகி சிலுவையின் மேல் நமக்காக வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. அவர் ஜெயபலமான தேவன். நம்முடைய தேவன் சாதாரண தேவன் இல்லைங்க, ஜெயபலமான தேவன். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த வார்த்தையை நான் தியானிக்க என்னுடைய சோர்வுகளை எல்லாம் கலண்டு போச்சு. ஒவ்வொன்றா நான் உணர ஆரம்பித்தேன். என்னுடைய சரீரத்தின் பலவீனம் போச்சு, தூக்கம் போச்சு, ஒரு ஆவியில் உற்சாகம் அடைந்தது. காரணம், நான் ஆசீர்வதிக்கப்பட போகிறேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை ஈஸியாக நம்ம பெற்றுக்கொள்கிறோம். எப்படி அவற்றை பெற்றுக்கொள்கிறோம்? உன்னுடைய புலம்பலை கண்டு, உன் அழுகை கண்டு நான் என்ன செஞ்சிட்டேன்? நான் உன்னை ராஜாத்தியாக உயர்த்தி வைக்க போகிறேன். இது சாதாரண கூடையாக இருக்கலாம். ஆனால் நீங்களாம் எப்படி இருக்கீங்க? அப்போ இந்த வார்த்தை உங்களுக்கு ராஜாத்தியாக மாற்றப் போகுது. ஹல்லேலூயா. நீங்கள் எந்த கஷ்டத்தில் இருப்பீங்க, எந்த பலவீனத்தில் இருப்பீங்க, எந்த குறைபாட்டில் இருப்பீங்கன்னு தேவன் ஒருவரே இருதயத்தின் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறார். ஹல்லேலூயா. உங்களை எப்படி இப்போ இனிமேல் நிப்பாட்ட போகிறார்? ராஜாத்தியாக. ஆமென். உங்களுக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் இந்த வார்த்தை நீங்கள் உங்கள் ஆத்மாவோட பேசணும். என்ன ராஜாத்தியாக நிற்க வைக்க போகிறார்? நான் இனி வெட்கப்பட போவதில்லை. நீங்கள் கன்ஃபர்ஸ் பண்ணதான் அந்த வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. எதற்காக வார்த்தைக்கு ஜீவன் உண்டு? அவர் எல்லாவற்றையும் வார்த்தையினால் படைத்தார். உண்டாக கடவுதென்றால் உண்டாயிற்று. தம் வார்த்தையின் அதிகாரத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அது அசையவே அசையாது. ஏன்னா அந்த பூமி எதன் அடியில் இருக்கு? பேஸ் தேவனுடைய வல்லமை மிக்க வார்த்தையினாலே. ஹல்லேலூயா. ஆகவே உங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நான் ராஜாத்தியை மாற போகிறேன், நான் பியூலாவாக இருக்க போகிறேன், நான் எப்சிபாவாக மாறப்போகிறேன்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆசீர்வதித்த பிறகு என்ன செய்வீங்க? உலக பிரகாரம் வாழ்ந்துட முடியுமா? வாழக்கூடாது. என்ன செய்யணும்? தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாய் தேவனுடைய பிரகாரங்களில் அப்போதான் செலுத்திருக்க முடியும். தேவன் கொடுத்துருவார் ஆசீர்வாதத்தை. அதை நாம் அவர் தக்க வைத்துக் கொள்ளணும். இந்த சர்ச்சுக்கு வரணும். இந்த சர்ச்சில் தான் நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறீங்க. இந்த சர்ச்சில் தானே நீங்கள் விடுவிக்க போகிறீங்க. இந்த சர்ச்சில் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? சுகமாக்க போகிறீங்க. இந்த சர்ச்சில் தான் தேவன் உங்களுக்கு சத்துருக்கள் மத்தியில் ஒரு பந்தி ஆயத்தம் பண்ண வைக்க போகிறார். நீங்கள் ஆசீர்வாதம் வந்த உடனே உலகத்தின் பின்னாக ஓடக்கூடாது. தேவனுடைய சன்னிதானத்திலே, அவருடைய பிரகாரங்களிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வந்து காத்திருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை இன்னும் செழிப்பாகும். சத்துருவான் உங்களுக்கு தொடவே முடியாது. ஹல்லேலூயா. இதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். இப்போ அந்த நீர் என்ன? இது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது.
ஒரு தண்ணீர் ஓடை அண்டையிலே வளர்கிற ஒரு மரம் எப்படி இருக்கும்? ரொம்ப பசுமையாக இருக்கும், ரொம்ப டெண்டராக இருக்கும். அதோடைய லீவ்ஸ்லாம் தொட்டு பார்த்தா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், நல்ல க்ரீனிஷ் கலரில் இருக்கும். அது தண்ணீர் அண்டையில் நட்டப்பட்ட மரம். இன்னைக்கு தண்ணீர் எதை குறிக்கிறது? ஆவிக்குரிய காரியத்தில் அபிஷேகம், ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவரை நம்ம எப்பொழுதும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டுடவே கூடாது. கஷ்டம் வரும்போது பரிசுத்த ஆவியானவரே என்று கூப்பிடுங்க, அவர் இறங்குவார். அவர் இருதயத்தை தான் பார்க்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் நொறுங்குண்ட இருதயத்தை பார்க்கிறார், உங்கள் வேதனை அறிந்திருக்கிறார். நீங்கள் அவரை அப்படியாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வேதனையோடு நீங்கள் கூப்பிடும் பொழுது ஆவியானவர் இறங்கி உங்களை என்ன செய்கிறார்? விடுவிப்பார். ஹல்லேலூயா. அப்பொழுது அதன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் உங்களோட வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். உலகத்தான் பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப வித்தியாசமாக அவன் பார்ப்பான், ஆச்சரியமாக பார்ப்பான். தேவனே அண்டி கொள்ளாததுக்கு முன்னே இப்படி இருந்தாங்க, தேவனை அண்டிக் கொண்டு தேவனை முதன்மையாக வைத்த பிறகு இவர் வாழ்க்கை எவ்வளோ மாறிவிட்டது என்று சொல்லி உங்களில் யாரை பார்ப்பார்கள்? தேவனை, இயேசுவை பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. அவர்களை நீங்கள் என்ன செய்யணும்? விட்டுடக்கூடாது. அவர்களையும் தேவனுடைய ஆலயத்திற்கு கூட்டிகிட்டு வரணும். நன்மை உள்ளவர்களாக நாம் இருக்கணும், நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். தேவன் நமக்கு செய்த ரட்சிப்பு, நமக்கு கொடுத்த மீட்பு, ஒவ்வொரு நாளும் நம்ம அவற்றை என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். நன்றியுள்ள இருதயத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். நன்றி இல்லாமல் இருந்தால் தேவனோட ஆவியானவர் வசனப்படுவார். ஆவியானவர் வசனப்பட்டால் நம்ம விடுவிக்கப்பட முடியாது. நாம் சத்துருவின் பிடியில் தான் இருப்போம். ஆகவே ஸ்ரீகளாகிய நீங்கள் எப்படி இருக்கணும்? உங்களோட அழகு எதில் இருக்க வேண்டும்? அன்பிலும் பரிசுத்தத்திலும் தேவன் மீது பற்றுதலாக இருக்கிற விசுவாசத்திலும் நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதை நீங்கள் கடைப்பிடிங்க. உங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வரட்டும், தேவனை நோக்கி இயேசுவே என்று கூப்பிடுங்க, அவரே சார்ந்து வாழுங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.